அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம திராவிடர்கள் தன்னுடைய பேரை மாற்றுறாங்கங்க. ஏன்னா தலைப்பே வித்தியாசமாக இருக்குது, பேரெல்லாம் மாற்றி யாருடா இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு விடை சொல்லும் விதமாக இயக்குனர் ஹரி அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்த சமீபத்தில் விசாலை வச்சு அடிச்சிருப்பாரு. அது வேறு விஷயம். அந்த சீனை பார்த்துட்டு வந்துருங்க. அவன் ஊரை மாத்துவான், பேரை மாத்துவான், ஆனா ஸ்டேட்டே மாத்தி ஜாதி மொழியை மாத்தின ஒரே ஆளுங்க நீங்க தான்டா. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய திராவிட கும்பல்கள் தன்னுடைய சொந்த பேரை சொல்ல வக்கு இல்லாமல், தன்னுடைய சொந்த மொழி சொல்ல துப்பு இல்லாமல், தன்னுடைய சொந்த இனத்தை சொல்வதற்கு தெம்பு திராணி முதுகெலும்பு இல்லாத சில கோழைகள் நிறைய இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க. பொது சமூகம் பொதுவாதி மாதிரி பேசுவாங்க, பல தகவல்கள் பேசுவாங்க. அப்படி ஒரு 2 பீஸுகள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வழக்கம் போல் நம்ம திராவிடத்திற்கு பிதாமகனாக இருக்கக்கூடிய அவன் பேர் என்ன, கரிகாலன். அவன் பேரை பாருங்கள், கிருபா மோகன். ஆனால் பேர் கரிகாலன் மாற்றிக்கிடுவாங்க. ஏன்? அது நம்ம மன்னர் பேர். அது ஒரு பக்கத்தில். இன்னொருத்தர் வெயில். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரியார் அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னே குட்டிங்க. 80 வருஷத்துக்கு முன்னே குட்டி தமிழ் மொழியை பெரம்பால் அடித்தார். அப்படி அந்த 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 வார்த்தை பேசும்போது உச்சக்கட்டத்தில் போய் பேசுறது, பெரம்பால் அடித்தாருங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டத்தில் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே தமிழ் மொழியுடைய வரலாறு, தமிழ் மொழியுடைய அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம பெருமையை பேசுகிறத தாண்டி, அதாவது தன்னுடைய இனம் மொழி எதுன்னு சொல்ல வக்கு இல்லாதவங்க பேசுகிறத தாண்டி, இந்த மொழி அறிவியலாக இருப்பாங்க, ஆராய்ச்சியில் இருப்பாங்களா, அவங்க நம்ம மொழியை பெருமையாக பேசுகிறாங்க. அமெரிக்கா இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மொழியை ஆய்வு பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலுமே தமிழ் மொழியை உயர்த்தம் பேசுவாங்க. அவங்களே நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது இந்த ஈன பயில்கள் யாரு? முதல்ல அவர் உழைச்சி தானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். இந்த கேள்வி நம்ம என்ன செய்யணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் இருக்கலாங்க, லெஃப்ட் ஹேண்டில் இருக்க இந்த முடியை வச்சு தள்ளி விட்டு போயிடணும். இது கூட அவனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. இவன்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. தமிழ் மொழியுடைய ஒப்பிட்டு எந்த மொழியுமே பேச முடியாது. அந்த அளவுக்கு அது அறிவியல் இருக்குது, அன்பு இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் சொன்னால் நம்ம தமிழ் மொழி இருக்கலாம், இவங்களுக்கு வலிக்க தான் செய்யும். ஏன்னு கேளுங்களேன். என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான். தமிழ் மொழி ஒருவன் ஒருத்தி, அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்குன்னு சொல்லுது. இங்கே அப்படி கிடையாது. இதை பின்பற்றக்கூடியவங்க, இதை தமிழை பெரம்பால் அடிச்சன்னு சொல்லி பெருமையாக மார்த்தட்டி பேசக்கூடியவங்க, அவர்களுடைய வரலாறு எடுத்து பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தையும் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூட தமிழ் சமுதாயம் பெத்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, சொத்துக்காக கல்யாணம் பண்ணுறது, இது தமிழ் இனத்திற்கு தமிழ் மொழியில் கிடையாது. இவங்களை தமிழ் மொழி செருப்பாக கலட்டி அடிச்சிருக்கு. தமிழ் மொழியும் சரி, தமிழ் இனமும் சரி, தமிழக மக்களும் சரி பெரம்பால் அடிச்சிருக்காங்க. அப்பவே பெரம்பால் அடிச்சிருக்காங்க. இது இப்பவும் இல்லை, பல ஆண்டுகளாக இந்த மாதிரி கீழ்த்தரமாக போகிற இடங்கள் முழுக்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்களை, ஒரு மாதிரி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி அதையே மேடையில் பெருமை பேசக்கூடிய ஆட்களை தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் இகழ்ச்சியாக பார்த்துருக்கு. அப்போ இதையெல்லாம் பெருசாக பேசக்கூடியவங்க லூடு குடும்பத்தை வைத்து உடம்பை, அதாவது அறிவு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உடம்பையை வைத்து நீங்கள் சம்பாதிக்கலாம் சொல்லக்கூடிய ஆக சிறந்த இந்த அயோக்கியர்களுக்கு தமிழ் மொழி கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா மருந்து வலிக்க தானே செய்யும். அது இனிப்பாக இருந்தாலுமே மருந்துங்கிறது கசப்பு தான் நோயாளி பொறுத்த வரைக்கும். இவர்கள் எல்லாம் ஒரு மன நோயாளிகள். இந்த மன நோயாளிகளுக்கு தமிழ் மொழியை பார்த்தா கசக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம இதுங்களை பொருட்படுத்தவே கூடாது. என்ன காரணம்னா, நம்மளுடைய மொழியினுடைய தன்மையை நம்மளை தாண்டி பல மொழிக்காரங்க, பல நாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம மொழியை பெருமையாக பேசிக்கிட்டாங்க. பல சான்றுகள் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணாலும் மேற்கட்டுக்களில் தமிழ் மொழி சார்ந்து ஏதோ ஒரு நாட்டில் இப்போ வரைக்கும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு இடத்துல. இப்போ கீழடி மணிக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழடியிலேயே. அங்கே பார்த்திங்கன்னா அதோட ஆண்டுகளை பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்மளோட தொன்மை பெரிதளவில் இருக்குது. இந்த தமிழ் மொழியை பெரம்பால் அடித்தவங்க, இந்த விஜயநகர அரசு ஒரு தெலுங்கு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த ஆட்சியில் நடந்த தேவதாசி முறைகளில் இருந்து அந்த ஆட்சியில் நடந்த கொடுமைகளை பற்றி இன்னை வரைக்கும் ஒரு திராவிடன் பேச மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் நம்ம குடும்பம் அதுன்ட்டு.
ஆனால் ராஜராஜ சோழன் தப்பாக பேசுவாங்க, பாண்டியர்கள் தப்பாக பேசுவாங்க, கடையல் வல்லர்கள் தப்பாக பேசுவாங்க. ஆனால் அது குறிப்பிட்ட பிறகு இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த நாயக்கர் மன்னர்களை பற்றியோ விஜயநகர அரசை பற்றியோ இவங்க பேச மாட்டாங்க, பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே என்ன தெரியும்னா, நம்ம வரலாறு யார், நம்ம எந்த ஓங்குலேருந்து நம்ம இங்கே வந்தோம், நம்ம பாட்டை யார், நம்ம பூட்டை யார், நம்ம உண்மையான பேர் என்ன, இங்கே இருக்கக்கூட தமிழர்கள் ஏன் வளரக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவாக இருந்துக்கிட்டு இருப்பான். அதனால தான் என்னது, இதற்கெல்லாம் சாட்சியாக என்ன இருக்குது, தமிழ் மொழி இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் சாட்சி தமிழர்களை தாண்டி தமிழ் மொழி பல ஆண்டுகளாக இந்த எத்தனையோ படையெடுப்புகள் வந்திருக்கு, எத்தனையோ மொழிகள் இதற்கு பிறகும் வந்திருக்கு. சமஸ்கிருதத்தினுடைய நேரடி வாரிசாக இந்த தெலுங்கு மொழி இருக்குது. தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்து வந்தது தான் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே எல்லாம் இங்கே சமஸ்கிருதம் சேர்ந்து வந்தது. ஆனால் நம்ம தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி. இதை கலைஞர் கொடுக்கல இந்த பட்டத்தை, இது நிறைய பேர் பெருமை பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம உயர்தனி செம்மொழியாக நம்ம தமிழ் மொழி இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த அயோக்கியர்கள்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கணும்ங்கிறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு நன்றி சொல்லணும். இவங்களுக்கு வந்து என்ன நன்றினா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன மகிழ்ச்சி தெரியுமா, ஒரு கட்டத்தில் கோபமாகவும் இருக்குது. எங்கள் தாத்தாவை நினச்சி அன்னைக்கே ஒருத்தன் பெரம்பால் அடிக்கும்போது அவனை செருப்பை கழட்டி அடிச்சிருந்தா, எப்படி அவனை செருப்பை கழட்டி ஆனால் ஒருத்தன் அடிச்சிருந்தா அது இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வந்து நின்றுருக்காது. நம்ம தாத்தாமார்க பெருந்தன்மை விட்டாங்களா. இந்த நம்ம ராஜராஜ சோழன் எடுத்துக்கோங்க, பல ஊர்களை போய் ஆட்சி பண்ணார்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே கொடி நட்டினாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் குடியமர்த்தலை. என்ன காரணம்னா பெருந்தன்மையில் போனாங்க. அந்த நம்ம தாத்தாமார் கொஞ்சம் விவரம் தெரியாமல் விட்டாங்க. அன்னைக்கே இந்த மாதிரி யாராவது தமிழ் மொழியை பேசுகிறவனை, இயல்பாக பேசுகிறவனை செருப்பை கலட்டி, இல்லை சாணியை முக்கி, இல்லை மனுஷ மலத்தையும் சேர்த்து முக்கி பேரதிலே கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய சில தன் பெயரை கூட வெளிப்படையாக சொல்ல முடியாமல், தன்னுடைய சாதி பேர் வெளிப்படையாக சொல்ல முடியாமல், தன்னுடைய இனத்து பேரை வெளிப்படையாக சொல்ல முடியாமல், தன்னுடைய மொழிப்பேரை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய மொழி வெறியர்கள், தன்னுடைய இனப்பட்டிருக்கக்கூடிய இன வெறியர்கள் வந்து நம்மளை இங்கே குத்தி காமிச்சு பேசுவாங்க. காரணம் என்ன, தமிழ் மொழி அந்த போதிக்கு போகிற இடங்கள் முழுக்க சாதியை கேட்டார். நான் சொல்லலை, அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்காரு. நீ என்ன சாதின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டிருக்காரு, ஐயா பெரியார் அவர் ஈவே ராமசாமி அவர்கள் துரைமுருகன் கிட்ட முதல் உட்காரும் போதே நீ என்ன சாதின்னு கேட்டிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அதுதான் தமிழ் மொழி எதிர்க்கு. சாதி இரண்டொழிய வேறு இல்லை. பார்த்தீங்களா, இந்த சாதியை தமிழ் மொழி தமிழ் இருக்கக்கூடிய பாடல்கள் முழுக்க அடியோட வெறுக்கு. அப்போ இதை பின்பற்றி இதை வைத்திருக்கக்கூடிய திராவிட சார்ந்தவங்களும் ஆரியத்தை பேசக்கூடியவங்களுக்கும் வலிக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கத்தில். ரெண்டாவது இப்போ என்னன்னா, நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கி அங்கீகரிப்ப கட்சியாக மாறிடுச்சு. அதற்கு மிக முதன்மையான காரணமான சீமானோட உழைப்பு. அதையும் தாண்டி தலை பிரபாகரன் அவர்களுடைய அந்த வீரத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சேர்த்ததில் சீமானவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அப்போ சீமானனை என்னெல்லாமோ சொல்லி குறை சொல்லி பார்த்தாங்க, அங்கே வந்து இங்கே எடுபட ஆகலை. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க ட்ரிகர் பண்ண வைக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர் விடுதலை புலி பிரபாகரன் தமிழினத்திற்கான ஒரே தலைவர், உண்மையான தலைவர். மற்றவங்க மாதிரி தனக்குத்தானே பேரை சுட்டிக்கல. தலைவன்கிறவங்க உருவாகணும், உருவாக்கப்பட்டவங்க இருக்கக்கூடாது. அப்படி உருவானவர் தான் நமது மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமியருக்கு எதிராக ஈழத்தில் வந்து ஹிட்லருக்கு இணையாக இடைவெறியை வந்து தலைவர் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈன செயலை வந்து எடுத்து பக்ரீத் நாட்களில் எடுத்து பதிவிடுறான் ஒரு புறம்போக்கு இந்த கிருபா மோகன். இது நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தலை பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு இனவெறியில் போய் இஸ்லாமியர்கள் வந்து விரட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இங்கே திணிக்க பார்க்குறாங்க. இதை பற்றி அந்த இடத்துல இருந்த துரோகியாக இருக்கக்கூடிய கருணா இருக்கார்லாம், அவரே பதிவிட்டிருக்கார். அதற்கும் இந்த காத்தாங்குடி சம்பவத்திற்கும் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறத பல இடங்களில் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு வதந்தியை பரப்புறாங்களாமா. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இப்போ தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து இவங்க வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பார்க்குறாங்களா. இப்போ இவங்களுடைய பாணிக்கே பேருவோமே. இப்போ இவங்க வந்து இவங்களை யாரும் இல்லை சிறுத்தை குட்டிங்க, உங்களுக்கு புரிய நினைக்கிறீங்களா, சிறுத்தை குட்டிங்க. இந்த கிருபமோகன் சிறுத்தைக்குட்டி வகைரை நினச்சிக்கோங்களேன். இந்த சிறுத்தைக்குட்டி வகைரை என்ன கேட்குறோம்னா, உங்கள் எழுச்சி தமிழர்
உங்கள் எழுச்சி தலைவர் திருமாவளவர்கள். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் விரோதமாக இருக்கக்கூடிய தலை பிரபாகரன் அவர்களை தான் திருமாவளவன் நேரில் போய் சந்திச்சாரா? இஸ்லாமியருக்கு ஒன்றா பொங்கி எழுந்துருவார்ல திருமாவளவன் அவர்கள் தான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் விடுதலை புலி பிரபாகரன் அவர்களை என்னங்க இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காரு நினச்சி செஞ்சது பிறகு நேரில் பார்க்க போயிருக்காருலா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அதை அவர் ஆதரிக்கிறார். இந்த சம்பவமே நடக்கலை, இப்படி ஒரு சம்பவம் நடக்க இவங்களோட பாணிக்கே நம்ம போவோம். அப்போது இந்த அயோக்கியம் எங்கே இருக்காங்கல்ல என்ன சொல்கிறாங்க? திருமாவளவன் வைத்து பிடிப்பாங்கல்ல, உங்கள் திருமாவளவரே தலைவர் தான் வைத்து பிடிக்கிறாங்க. அப்போ திருமாவளவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேசிக்கிறாங்கல்ல, திருமாவளவர்கள் தலை பிரபாகரன் அவரை நேரில் சந்திச்சிருக்காங்கல்ல, தலை பிரபாகரனுடைய கருத்துவம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய திருமாவளவன் கருத்தும் ஒன்று தானே. அப்படி இருக்கும்போது தலை பிரபாகரன் அவர்களுடைய இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய வாதத்திலே வச்சாலும் கூட இந்த பதிவு எடுத்து போடுறாங்கல்ல, அதை திருமாவளவன் ஆதரிக்க மாட்டார்களா? அதை ஆதரிக்க மாட்டார்களா? அதை எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் தானே. அப்போது இந்த சம்பவமே நடக்கலை. இறுதி கட்டத்தில் கூட அந்த கேசட்டை எடுத்து வன்னியரசு போய் நின்னார். எங்க உங்கள் சிறுத்தை குட்டியினுடைய தாய் சிறுத்தையினுடைய குட்டி தளபதி வன்னியரசு அவர் தான் பதிவு பண்ணுறாரு. அப்போ விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டில். இப்போ விடுதலை புலிகள் ஈழத்தில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க மீது என்ன பண்ணுறாங்கன்னா அவதூறு பரப்புகிறாங்க. நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. இப்போ இணையத்தில் இருக்கக்கூடிய ஊப்பி அடியாட்கள் இருக்காங்கல்ல, இணைய ஊப்பி அடியாட்களாக இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் பேசக்கூடிய இணைய ஊப்பி அடியாட்களாக இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே ஒரு துணிச்சல் இருந்தால், ஒரு ஆண்மை இருந்துச்சுன்னா, ஒரு துணிச்சல் இருந்துச்சுன்னா, ஒரு பொது மேடையில் திமுக கட்சிக்காரங்க இந்த வேலையை பார்க்கறது சுபவீரர் போன்ற வகையாராக்கள்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு துணிச்சல் இருந்துச்சுன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பொது மேடையில் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி விடுதலை புலிகளை பற்றியும் தலை பிரபாகரனை பற்றியும் இந்த மாதிரி அவங்க பண்ணுனாங்க சொல்லி பேசுங்களா? நீங்கள் துணிச்சல் இருந்தால் நீங்கள் பேசுங்களா? நீங்கள் தைரியமான ஆளாச்சு உங்களுக்கு தான். நீங்கள் உண்மையை பேசக்கூடியவங்க தானே, பேசி பாருங்களேன். முடியாது. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை தங்களுடைய தலைவராக ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய மக்களின் இன எழுச்சிக்கு போராடிய தலைவனாக பிரபாகரன் அவர்களை பார்க்குறாங்க. இதுதான் இங்கே உண்மை. அப்போ இதெல்லாம் தாண்டி இவர்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தணும். இங்கே தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தணும். ஹிட்லர் மாணிக்க தலைவருடைய புகைப்படத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ட்ரிகர் பண்ணுறாங்களாம்மா. எங்களுக்கு இதை பற்றி ட்ரிகராக வந்திருக்கு அவசிய புண்ணாக்கே கிடையாது. நீங்களாம் தலைவரை பற்றி பெருமை பேசுகிறதுக்கெல்லாம் பயப்படணும். புரியுதுங்களா? இப்போ குளத்தூர் மணியாக இருக்கலாம், இல்லை ஏகப்பட்ட இப்போ நாங்கள் தலைவர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், நாங்கள் ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னு பெருமையாக பேசக்கூடியவங்க இவர்கள் தலைவர் இருக்கின்ற வரை, தலைவருடைய போராட்டம் இருக்கின்ற வரை என்ன பண்ணாங்கன்னா பெருமையாக பேசினாங்க. இப்போ அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இவங்களும் மௌனமாக ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியும் தமிழர்கள் வரவே கூடாதுன்றதுல ரொம்ப கங்கணம் கட்டியிருந்தாங்க. அந்த சூழ்ச்சி இப்போ இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புரிஞ்சிருச்சு. குளத்தூர் மணி ஐயானா யாருன்னு தெரியும், ஐயா வைகோனா லூன்னு யாருன்னு எங்களுக்கு தெரியும், திரும்ப அண்ணன்னா யாருன்னு எங்களுக்கு லூ யாருன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களாம் எங்களுக்கு பெருமை பேசினாதான் எங்களுக்கு பயமே. நீங்கள் எங்களுக்கு பெருமை பேசாதீங்க. தமிழர்களை திராவிடர்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பெருமை பேசாதீங்க. நீங்கள் திட்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த உண்மையான போராட்டம் இருக்குது தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள்லாம் பேச போய் இணையதளத்தில் மற்றவங்களாம் இப்போ கருத்து சொல்லும்போது பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தில் கடைசி காலகட்ட நேரத்தில் கூட இவ்வளோ அறம் சார்ந்து இருந்தாங்களா, எப்படிங்க ஒரு தலைவர் இருந்தான்னு சொல்லி இந்த வரலாறு இங்கே இருக்கக்கூடிய தலைமுறைகள் 2K கிட்ஸுக்கு கடத்துவதற்கு உங்களை மாதிரி திராவிடிய பசங்க தேவைப்படுது. அதில் நீங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுங்கள். தமிழ் மொழியை பற்றி நீங்கள் கொச்சைப்படுத்துங்க. நாங்கள் உங்கள் திரும்ப கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெயில் போன்றவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பெரம்பால் அடிப்பீங்களோ எதை கொண்டு அடிப்பீங்களோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் தமிழ் மொழி தனக்கான அடையாளத்தை இந்த மாதிரி எத்தனை கல்சடை வந்தாலும், எத்தனை அயோக்கியர்கள் வந்தாலும், எத்தனை மானங்கெட்டவர்கள் வந்தாலும், தன்னுடைய சரி குடும்ப விஷயம் விட்டுருங்க,
அதெல்லாம் தாண்டி நிலைத்திருக்கக்கூடிய தகுதி உள்ளவே தப்பி பிழைக்கும். தமிழ் மொழி தகுதி உள்ளது, தப்பி பொழைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி அயோக்கியங்கள்லாம் லெஃப்ட் கண்ணை தள்ளிட்டு இடது காலில் உட்கார வச்சிடணும். இதான் நம்ம சரியாக பண்ணணும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.